கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாள்ல நம் தேவனை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி தேவன் கிருபை செய்ததுக்கு அவருக்கு நன்றி செலுத்துக்கலாம். இதோ வார்த்தைக்காய் நம்ம கடந்து போகிறோம். நம் தேவன் நம்மோடு வார்த்தை மூலியமாய் பேசுவார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம படிப்போம். முதலாம் படிக்கிற வசனத்தை. அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். தலைகளை சாய்த்து நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே உமக்கு சோத்திரம். அப்பா அந்த காலை நிலையில ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள்ல நம்ம துதிக்க ஆராதிக்க நீர் கிருபை செய்துக்காய் சோத்திரம். இதோ வார்த்தை பகுதி உன் கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. வார்த்தை உமது ஆண்டவரே. இந்த அடியானை மறைத்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறோ அதை வெளிப்படுத்துவீராக. இப்படி வார்த்தைகள் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. வார்த்தைக்கு எதிராக செயல்படுற மந்தர கட்டுகள் நர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தால தடைகளை உட்டாய்க்கிற வான மண்டல பொல்லாத சேனைகளை நர்த்தராக இயேசுவின் நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். அன்றே தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்திலிருந்து பிசாசு எடுத்து போடாதபடி என் தேவனா கர்த்தர் அந்த வார்த்தை கிரியை செய்ய உதவி செய்வீராக. அது 100, 60, 30 பலன் தர உதவி செய்வீராக. தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும் ஆண்டவர். இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தும். அடையாள மரத்தை நீங்க பேசுங்க. இந்த சித்தம் வெளிப்படுத்தும் ஆண்டவர். இந்த வார்த்தை அநேருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க உதவி செய்வீராக. ஆவியானவர் வெளிப்படுவீராக. நர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல தேவன் நமக்கான கொடுத்த வார்த்தைகளை நாம் படிப்போம். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. ஏன்னா சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அப்போ நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், படிப்பதில்லை. அதை நல்லா அறிந்து கொள்ளும் போது, அதை நல்லா புரிந்து அதன்படி கை கொண்டு நடக்கும் போது அந்த வார்த்தை நம்ம இருதயத்துல கிரியேட் செய்யும் போது ஒரு நல்ல வழிக்கு நம்மளை ஒரு தெளிவான இடத்துக்கு அது கொண்டு போவோம். ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு அந்நிய ஐக்கியத்தை அது உண்டு பண்ணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் நமக்கான கொடுத்த வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம வார்த்தைக்காக கடந்து போவோம். இந்த நாள்ல நமக்கு கொடுத்த வார்த்தை தேவன். அல்லேலூயா. சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 5வது வசனம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் என்றும் இருக்கிறது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றைக்கும் உள்ளதாம். அல்லேலூயா. நம்ம மேல அவருடைய கிருபை என்றையும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் நம்மிடத்துல இருக்கிறது. அவர் நம்மிடத்துல கொடுத்த வாக்கு தத்தங்கள் எப்போதும் நம்ம தலைமுறை தலைமுறையா அவர் காத்து கொள்கிறாரா, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனிடத்துல நாம உண்மை உள்ளவரா இருக்கிறோமா? அல்லேலூயா. அதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே விஷயம், இந்த பிள்ளைகள், நான் படைத்த பிள்ளைகள் என்னிடத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்களா? அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி நம்மிடத்தில் அது ஒன்றுதான், உண்மை உள்ளவர்களா. அப்போ உண்மை உள்ளவர்களா என்ற இந்த ஒரு விஷயத்துல அநேகம் அடங்கி இருக்கிறது. விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்களா? தேவன் உள்ள கிரியை உள்ளவர்களா இருக்கிறார்களா? ஜபத்துல நிலைத்திருக்கிறார்களா? வேதங்களை தேவனிடத்தில் கை கொள்கிறார்களா? படிக்கிறார்களா? நல்லா தேவனை ஆராதிக்கிறார்களா? துதிக்கிறார்களா? தேவனை பற்றி கொண்டிருக்கிறார்களா? தேவனை எப்போதும் தேவனையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த காரியங்கள் செய்தாலும் தேவனை முன்வைத்து செய்கிறார்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் தேவனிடத்துல உண்மையுள்ளவரா இருக்கிறீர்களா இல்லையா என்று அவர் தெரிந்து கொள்ள இதுல அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போ தேவன் நம்மிடத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்களா என்று தேவன் நம்மை ஆராய்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம வேதத்துல உண்மை உள்ளவர்களா இருந்தா எப்படி இருப்போம், உண்மை உள்ளவர்களா இல்லாத போனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நைட்டு ஒரு வசனத்தை எழுதி வைத்திருந்தேன். ஆனா ஆண்டவர் காலையில் எழுந்த உடனே வசனத்தையும் மாற்றி இதை பேசும்படி ஆவியானவர் ஏவினால காலையில இதை எழுதி தேவன் உம்மிடத்தில் வெளிப்படுத்தும்படி ஆவியானவர் இந்த நாள்ல எனக்கு அருளி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் ஏதோ நம்ம இடத்துல சொல்ல
பேசப்படுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இங்க சங்கீதம் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்படுது, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவில் இச்சகம் பேசினார்கள். அல்லேலியா. இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலியா. அவர்கள் எப்படி இருந்தார்களான்னுட்டா, ஆண்டவர் அவர்களை அழைக்கும் போது மோசையை கொடுத்து ஆண்டவர் அழைத்தார். அல்லேலியா. மோசையை அவர்களுக்கு அன்பித்து அவரோடு கூட ஆரோனும் அன்பித்து அவர் நம்மளை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். அங்க அநேக அற்புதங்கள் செய்தார் ஆண்டவர். அல்லையா. நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள், 10 விதமான வாதைகள் கொடுத்து அவர்களை எல்லாம் மீட்டு வர செய்து, அந்த வாதைகள் அவர்களுக்கு ஏன் கொடுத்தார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் மேல உண்மையா விசுவாசிக்கணும், இவர் தான் உண்மை உள்ளவர் தெரிந்து கொள்ளணும்னு அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி திருப்பி ஒரு வாதைகளை வர வைத்து அதுல ஜெயம் கொடுத்து கொண்டே வரார். ஏன் கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் உண்மை உள்ளவர்கள் என்று தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர், அவர் நம்மளை மீட்டெடுக்கிற தேவன், நம்ம படைத்த தேவன் அவர் என்று அவர்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர்களை அந்த வாதைகளை கொடுத்து அதுல ஜெயம் கொடுத்து எத்தனை வாதை வந்தாலும் உங்களுக்கு நான் ஜெயம் கொடுப்பேன், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உம்மோடு இருக்கிற தேவன் என்று அவர்களுக்கு காண்பிப்பதற்காக ஆண்டவர் அநேக அற்புதங்களை அவர்கள் முன்பாக செய்தார். அல்லேலூயா. வனாந்தரத்தை கொண்டு போறார், செங்கடலை 2ஆ பிரிக்கிறார், அதுக்குள்ள அவர் நடந்து போக செய்கிறார். இதெல்லாம் அவர் கண் குளிர பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அவர் கண்களால காண்கிறார்கள். இதெல்லாம் அற்புத அடையாளங்களை அவர்கள் செய்யும் போது அவர்கள் பிரமித்து போகத்தக்க ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார். ஆனாலும் அவர்கள் இருதயம் எப்படி இருக்குன்னா, உண்மை இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் சங்கீத புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் வாய் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசினார்கள். அவர்கள் இவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும் போதும் தேவன் மேல பயப்படுற பயம் இல்லை, தேவனிடத்துல உண்மை இல்லை. அதனால்தான் தேவன் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாள்ல கொண்டு போய் கானான் ஊர்ல சேர்க்கறதுல அது 40 வருடங்களா ஆனது. அப்படி இருந்தும் அவர்கள் போய் சேரவே இல்லை. அவர் பிள்ளைகள் போய் சேர்ந்தார்கள். காரணம், அவரிடத்தில் உண்மை இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நம்ம சொல்லலாம். சங்கீதம் 78:37 சொல்லப்படுது, அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை பெறவில்லை, அவருடைய உடன்படிக்கையே அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை பெறவில்லையா, அவரிடத்துல அவர்கள் ஒத்து போகல, அவர்கள் இருதயம் தேவனிடத்துல சேர்ந்து இருக்கல, அவர் எதிர்பார்க்கிற மாதிரி அவர்கள் இல்லையா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் உடன்படிக்கையே அவர்கள் கை கொள்ளவில்லை. இல்லையா. அவர் உடன்படிக்கை மாதிரி அவர் நடந்து கொள்ளவில்லை. அவரிடத்துல உண்மை இல்லை. அல்லேலூயா. மனவேதனைப்படுகிறார் ஆண்டவர். ஏன்னு கேட்டா, இவர்கள் கூக்குரலை கேட்டு 430 வருஷம் அவர்கள் பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள், அடிமைத்தனத்தில் இருந்தார். ஆண்டவர் கூக்குரலை கேட்டு அவர்களுக்காக ஒரு ஊழியக்காரர் அனுப்பித்து அவர்களை மீட்டு கொண்டு வரார். அல்லேலூயா. அவர்களை மீட்டு கொண்டு வந்தும் அவர்களுக்குள்ள அவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்தும் அவர்களுக்கு உண்மை இல்லை. உண்மை இல்லாத போன காரணத்தினாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மனம் உடைந்து போகிறார். அல்லேலூயா. 40 நாள் போக வேண்டிய இடத்துல 40 வருடமாக ஆகிவிட்டது. அந்த இடத்துல வாதைகள், தேவையில்லாத போராட்டங்கள், நிந்தைகள். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்குள்ள வாதைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஏன் வருதுன்னா, தேவனிடத்துல நம்ம உண்மையா இல்லாத போன காரணத்தினால்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்துல உண்மையா இல்லாத போன காரணத்தினால்தான், அவர் வார்த்தையை கை கொள்ளாத காரணத்தினால்தான் அவருக்குள்ள வாதைகள் வந்தது, அவருக்குள்ள போராட்டங்கள் வந்தது, அவருக்குள்ள நிந்தைகள் வந்தது. தண்ணி கிடைக்காம அவருக்கு 3 நாள் கஷ்டப்பட்ட காரணம் என்னன்னா, அவருக்குள்ள உண்மை இல்லை. ஆகாரத்துக்காக கஷ்டப்பட்ட காரணம் என்ன கேட்டா, அவருக்குள்ள உண்மை இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே மன இறங்கி அவருக்கு மன்னாவை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா அவங்களுக்குள்ள உண்மை இல்லாத போன காரணத்தினாலதான். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நமக்கு அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார் தேவன். நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களை வாய்க்க செய்கிறார் தேவன். நீங்கள் கேட்பதற்கு முன்பாக அறிந்திருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். ஆனா நம்ம தேவனிடத்துல உண்மை இல்லை.
அல்லையா? உண்மைனா உண்மையான உண்மை இல்ல, நம்ம உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறோமோ ஓசியே, நம்ம தேவனிடத்துல உண்மையா இல்ல. அதனாலதான் ஆண்டவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை ஆராய்கிறார். நம்ம இருதயத்துல உண்மை இருக்கா? தேவனை உண்மையா பற்றி கொள்கிறோமா? தேவனை உண்மையா ஆராதிக்கிறோமா? இல்ல பேருக்கு நம்ம கிறிஸ்துவ என்ற பேருக்கு ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கிறோமா? இல்ல அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்க, நம்ம தேவன் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறது என்று உண்மையாய் இல்லாம பொய்யாய் நம்ம துதித்து ஆராதித்து நமக்குள்ள இருக்கிற மாதிரி குதித்து நம்ம அல்லேலூயா அல்லேலூயா என்று கத்திக்கொண்டு நமக்குள்ள நம்ம ஒரு ஆர்ப்பரிக்கிறோம். ஏன்னா நம்ம கிட்ட உண்மையில, ஆனா மற்றவங்க நம்ம எதுவும் சொல்லக்கூடாது எண்ணத்துல சில பேர் நம்ம செய்கிறோம். இல்லையா? தேவன் அறிகிறார், இதெல்லாம் தேவையில்லை. தேவனிடத்துல உண்மையா இருங்க. அல்லேலூயா. உண்மை உள்ள இடத்துல தேவன் அசைவாடுவார். இஸ்ரவேல் ஜனங்கிட்ட உண்மை இல்லை, அவ்வளவு அற்புத அடையாளங்களும் செய்தும் தேவன் அவர் 430 வருஷம் அவர்கள் 430 வருஷங்கள் அவர் கஷ்டப்பட்டு போராடி இருந்தும் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அப்பவும் அவங்களுக்கு உண்மை இல்லை, தேவன் அவளை மீட்டு கொண்டு வந்தாரு, இவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்தார் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ள இல்ல. தேவனிடத்துல உண்மை இல்லாத போற காரணத்தினாலதான் தேவன் அவர்களை வெறுக்கிறார். அல்லேலூயா. கஷ்டப்படுகிறார், அல்லேலூயா, வேதனைப்படுகிறார், துன்பப்படுகிறார். இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன கேட்டா, நம்ம இடத்துல உண்மை இருக்கணும். நம்ம இடத்துல உண்மை இல்லாத போன காரணத்தினாலதான் நமக்குள்ள இவ்வளவு வாதைகள், நம்ம குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள். நம்ம கிட்ட தேவனிடத்துல உண்மை இல்லாத போனதுனால்தான் பிசாசு நமக்குள்ள வருகிறான். அல்லேலூயா. நம்ம இடத்துல தேவனிடத்துல உண்மை இருந்தா பிசாசு நமக்குள்ள வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. நம்ம தேவனிடத்தில் உண்மை இல்லாத போன காரணத்தால் தான் நம்ம உண்மையாய் தேவனை ஏற்றுக்கொள்வதில்லை, உண்மையா தேவனை துதிப்பதில்லை, உண்மையா தேவனை ஆராதிப்பதில்லை. ஆலயத்துல மட்டும் அந்த 2 மணி நேரம், ஒரு வாரத்துல அந்த 3 மணி நேரம் தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்க. வீட்டுல போனா அதே பழைய கஷ்டம், பழைய போராட்டங்கள் தான். திருப்பி அதே போராட்டம், அதே டிவி பாக்குறது தான், அதே ஊர்க்கதை பேசுறது தான், அதே தேவையில்லாத வாதை, மற்றவங்களை பற்றி குறை சொல்வது, மற்றவங்களை பத்தி தேவையில்லாத பேசுறது, இந்த மாதிரி இருக்கிறோம். ஏன்னா தேவனிடத்துல உண்மை இருக்கிறவங்க எப்படி செய்ய மாட்டார்கள். தேவனிடத்துல உண்மையா இருக்க அவர் பேசப்படுவார்கள். நம்ம பேசுகிற வார்த்தை இது பிரியமா இருக்கா தேவனுக்கு? நம்ம பார்க்கிற பார்வை இது பிரியமா இருக்குமா தேவனுக்கு? தேவன் நம்மோடு இருக்கிறாரு என்ற பயம் இருக்கும். நமக்குள்ள பயமே இல்லை. அல்லேலூயா. முன்னாடி ஒரு வேஷம், பின்னாடி ஒரு வேஷம். ஆளை பார்க்கும் போது ஒரு பேச்சு, ஆள் இல்லாத போது பின்னாடி ஒரு பேச்சு பேசுறோம். ஆண்டவர் பார்க்கிறார், மனிதன் பார்க்கல. நான் ஒருவரை நான் குறித்து குறை சொல்லும் போது அவர்கள் என் முன்பாக இருப்பதில்லை. ஆனா அவர்கள் முன்பாக நான் அவரை பத்தி பெருமையா பேசுவோம், அவர்கள் அப்ப முன்பாக இருப்பார்கள். ஆனா குறை சொல்லும் போது அவர்கள் இருப்பதில்லை. ஆனா தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், நம்மை படைத்த தேவன் நம்மோடு இருந்து பார்க்கிறார். நம்ம கிட்ட உண்மை இருக்கா, உண்மை இல்லையா? ஒரு ஊழியக்காரனை குறித்து நம்ம என்ன பேசுறோம், ஒரு விசுவாசை குறித்து நம்ம என்ன பேசுறோம் என்று தேவன் அறிகிறார். அப்போ உண்மை இருக்கணும். அல்லேலூயா. யாரை குறித்து நம்ம குறை சொல்வதில்லை, குறை சொல்வதற்காக நம்ம தேவன் வைத்தில்ல. அவர்கள் தவறே செய்தாலும் நம்ம ஏன் குறை சொல்லணும்? அது ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் தான் நியாய தீர்க்கிறவர், நம்ம நியாய தீர்க்கிறவர்கள் அல்ல. அவர் தவறு செய்யும் போது அவர் திருத்துவதற்கு நம்ம ஒரு வழியை காட்டலாம் ஓசி. அவர்களை குறை சொல்வதற்கு நம்ம செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அது ஆண்டவரிடத்தில் இருக்கிறது அதிகாரம். கர்த்தர் நாம மையப்படுவதாக. நம்ம கண் முன்பாக ஒருத்தர் தவறு செய்யறாங்கன்னா அவர்களை கூட்டு, இது செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா நம்ம தப்பான வழிக்கு போவோம் என்று அவர்கள் நல்வழிக்கு கொண்டு வரலாம், அது தப்பு இல்லை. ஆனா அவர்களுக்கு குறை, மற்றவரிடத்துல அவன் இப்படி, அவர் இப்படி, அவங்க இப்படி என்று குறை சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. வேதத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றார், நியாய தீர்க்கிற அதிகாரம் தேவனிடத்துல மாத்திரம்தான் உண்டு, நம்மிடத்தில் இல்லை. அப்ப தேவனிடத்துல நீங்க உண்மையா இருங்க. இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி நம்ம இடத்துல உண்மை இல்லாத இருக்கக்கூடாது. நம்ம வாயில எப்போ நிந்தைகள் இருக்கக்கூடாது. நம்ம வாயில எப்போ பார்த்தாலும் கடினமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல உண்மை இருக்கணும். அல்லேலூயா. அப்ப உண்மை இருந்தா எப்படி இருக்கலாம்னு தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவது ஆண்டவர் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, அவர் முன்பாக மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, அவர் முன்பா எப்படி இருக்குன்னா, அவர் முன்பாக மன உண்மையா இருந்து, மனம் எப்படி இருக்குன்னா உண்மையா இருந்து என் துர்க்குணத்தை என்னை விலக்கி காத்து கொள்வேன். அப்போ நம்ம அவரிடத்துல எப்படி இருக்குன்னா மன உண்மையா இருக்கணும். உன் இருதயம் அவரிடத்துல உண்மையா இருக்கணும். நம் துர்க்குணங்களை நமக்குள்ள அடிக்கடி நம்ம மனிதர்கள் என்றாலே பாவத்துக்குரியவர்கள் என்று அர்த்தம்.
இல்லையா? அப்ப அந்த மனிதன் என்று நமக்குள்ள பாவங்கள் வரும், நமக்குள்ள தேவையில்லாத சிந்தைகள் வரும், நமக்குள்ள கோபங்கள் வரும், நமக்குள்ள எரிச்சல் வரும். இதெல்லாம் நம்ம விட்டு விலக்கி காத்து கொள்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும் இல்லையா? ஒருத்தர் நம்ம பத்தி தவறா சொல்லிட்டாங்கன்னா நமக்குள்ள ஒரு கோப எரிச்சல் உண்டாகும் இல்லையா? திருப்பி நம்ம பேசணும்ன்ற எண்ணம் வரும். அதை விலக்கி காத்துக்கொள் ஆண்டவர் அதான் சொல்றாரு இல்லையா? அதை விலக்கி நம்ம காத்துக்கொள்ளணும் இல்லையா? அவர்கள் எப்படியாவது பேசட்டும், ஆனா நாம் இருதயத்தை உண்மையாய் வைத்துக் கொள்ளணும் இல்லையா? அதனால்தான் இந்த 2 சாமுவேல் 22 24 வருஷம் அவர் தெளிவாக சொல்றார். அவர் முன்பாக யார்? அவர்னா யாருன்னா தேவன். தேவன் முன்பாக என் மனம் உண்மையா இருந்து, அவருடைய மனம் எப்படி இருக்குன்னா உண்மையா இருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்வேன். அப்போ நம்ம இருதயம் தேவன் முன்பாக உண்மையா இருக்கணும். நமக்குள் வருகிற துர்க்குணங்களை, துரு எண்ணங்களை, மற்றவங்களை பத்தி தவறா பேசணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் வருது பார், அதை விலக்கி போடணும். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நமக்குள்ள ஒரு தப்பான இச்சையின் காரியங்கள் வருது பார், அப்ப நம்ம விளக்க, அது நமக்குள்ள வரும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணா விலக்கி காத்துக்கொள்ளணும். அப்ப ஆண்டவர் எனக்குள்ள, ஆண்டவர் இது எனக்குள்ள வருது, இயேசுவின் நாமத்தால விலகு, எனக்குள்ள இது வரக்கூடாது, இந்த சிந்தை எனக்குள்ள வரக்கூடாது, இந்த எண்ணம் எனக்குள்ள வரக்கூடாது, விலக்கி காத்துக்கொள்ளணும். அதான் சார், துரு எண்ணங்களை நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும். அப்போ துரு எண்ணங்களை நீங்க விலக்கி காத்துக்கொள்ளும் போதுதான் தேவனிடத்துல நீங்க உண்மையா இருக்க முடியும் அல்லேலூயா. அப்ப துரு எண்ணங்களை நம்ம விலக்கி காத்துக்கொள்ளுகிற எண்ணம் நமக்குள்ள வரணும் அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படுவதாக. அப்புறம் சங்கீதம் 7:8 அல்லேலூயா. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, கர்த்தர் ஜனங்களை நியாயம் செய்கிறார், கர்த்தாவே என் நியாயத்தின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். அல்லேலூயா. இங்க ஜபத்துல இவர் எப்படி எடுக்கிறார்னா, கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்கிறாராம். கர்த்தர் என் நீதியின்படியும் என்னுடைய நீதியின்படியும் என் உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும்ன்றார். அப்போ உனக்குள்ள நீதியும் உனக்குள்ள உண்மையும் இருந்தால்தான் உனக்கு நியாயம் கிடைக்கும். நமக்குள்ள உண்மையும் இல்லாத நீதியும் இல்லாம, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க ஆண்டவரே, அப்பா என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். எப்படி சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா? தேவனிடத்தில் நீங்கள் உண்மை இருக்கும் போது அல்லேலூயா, உங்களிடத்துல உண்மை இருக்கணும், உங்ககிட்ட நியாயம் இருக்கணும். அப்ப தேவனிடத்துல போய் முன்பாக, ஆண்டவரே என்னிடத்துல உண்மை நியாயம் இருக்கு ஆண்டவரே, அப்பா என் உண்மையின்படியும் நியாயத்தின்படியும் எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா நம்ம கேட்கலாம். அல்லேலூயா. எசேக்கியேல் ராஜா அப்படிதான் கேட்டாரு. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி அவருக்கு முன்பாக, அப்பா உன் காரியம் எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கோ, ஆண்டவர் உனக்கு சொல்லிட்டாரு, உன் முடிஞ்சு போச்சு, நீ மரித்து போவ அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியேல் ராஜா கிட்ட போய் சொல்லும் போது, எசேக்கியேல் ராஜா என்ன பண்றா, ஏசாயா தீர்க்கதரிசி கீழே போனா அப்படியே முட்டி போட்டு அழுதாரு. ஆண்டவரே உங்க கற்பனையின்படி நான் கை கொண்டு நடந்திருக்கிறேன், நீ சொன்ன வார்த்தைப்படி நான் நடந்து கொண்டு இருக்கிறப்பா, அப்பா நான் உண்மை உத்தமனா உனக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மரணம் அப்படின்னு அவர் கர்த்தரிடத்துல, ஆண்டவரிடத்துல உண்மையா முட்டி போட்டு தைரியமா கேட்கிறார். ஏன்னா அவரிடத்துல உண்மை இருந்தது. அதனால தேவனிடத்துல உண்மையாய் போய் நின்று கேட்கிறார். ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு அவருடைய நியாயத்தை பார்த்து 15 வருடம் அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம இடத்துல உண்மையும் நியாயம் இருந்தா தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார், நம்ம ஜபத்தை கேட்கிற தேவனா இருப்பார். அப்ப முதல்ல நம்ம கிட்ட உண்மை இருக்கணும், நம்ம கிட்ட ஒரு நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும் நமக்குள்ள. அப்போ உண்மை உங்களுக்குள்ள இருந்தா தான் நியாய நீதி எல்லாம் இருக்கும். உண்மை இல்லைன்னா நியாய நீதி இருக்காது. அப்போ உங்க ஜபத்துக்கு பதில் வராது. எசேக்கியேல் ராஜா அவரிடத்துல உண்மை நியாயம் இருந்தால்தான், அப்பா நான் உங்க வார்த்தை பட்ட கை கொண்டு நடந்து இருக்கிற ஆண்டவரன். அதே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னவரே திருப்பி கீழே இறங்கினவர் மேல ஏறி வந்து, பா நீ என்ன சொன்னன்னு தெரியலப்பா, ஆண்டவர் உனக்கு 15 வருஷம் திருப்பி ஆயுசு நாள்ல கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொல்றார். அல்லேலூயா. அதான் நம் தேவன். உன்னிடத்துல உண்மை இருந்தால் எதையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். உன் ஆயுசு நாட்களை அதிகப்படுத்த தேவன் வல்லமை உள்ளவர், உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர், உன்னை பெருக செய்ய வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. மோசே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்துல வாசிக்கப்படுகிறோம். அப்போ மோசே போல நம்ம எங்கும் உண்மை உள்ளவரா, அவர் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவரா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படுவதாக. அப்போ நமக்குள்ள உண்மை இருக்கணும். தேவனுக்கு பிரியமான உண்மை நமக்குள்ள இருக்கும் போதுதான் நம்ம ஜபம் கேட்கப்படும், அதுக்கு பதில் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப வார்த்தையின்படி கை கொண்டு உண்மையா இருக்கும் போதுதான்
கொர்நேலியு கூட அவர் வார்த்தையை கை கொண்டு உண்மையாய் இருந்த போதுதான் அவர் ஜெபிக்கும் போது தேவதூதர் இறங்கி வந்தார். அவர் வந்து சொல்றாரு, அம்மா உன் தான தர்மம் கேட்கப்பட்டது, உன் ஜபம் கேட்கப்பட்டது, ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் என்று தேவதூதர் இறங்கி வந்து சொல்றார். காரணம் என்னன்னா, அவர் வார்த்தையின்படி கை கொண்டு உண்மையாய் அவர் செயல்படும் போது தேவன் இறங்கி வருவார், தேவ தூதர்களை இறங்கி வர செய்வார். அல்லேலூயா. அப்ப நம்ம இருதயத்துல உண்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பாரு, உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கா, உண்மை இருக்கா, நீ ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் தேவன் உனக்குள்ள அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயத்திருக்கலாம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயத்தீர்க்கப்படுவோம். நம்மை நாம் நிதானித்து அறிங்க. நீங்க செய்யற காரியங்கள் கரெக்டா, நம்ம இந்த எண்ணம் நமக்குள்ள சரியா இருக்கா, நம்ம செயல்பாடுகள் சரியா இருக்கா, நம்ம பார்வை சரியா இருக்கா, மற்றவங்களை பத்தி நம்ம சரியா பேசுறோமா, உங்களையே நீங்க நிதானித்து அறிந்து பாருங்க, நியாயத்திருக்கலாம். உண்மை உங்களிடத்தில் இருக்கும் போதுதான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அது ஊழியக்காரா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, யாரா இருந்தாலும் சரி, இல்லையா, கர்த்தர் நாம மகிமைப்படும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தேவனிடத்துல உண்மை உள்ளவர் கூட தான் தேவன் வந்து அவரோட அசைவாடுவார். உண்மை இல்லாத யாரா இருந்தாலும் தேவன் அவரிடத்துல வரமாட்டார். நாமளா சொல்லிக்கலாம், தேவன் எனக்குள்ள அசைவாடுகிறார், தேவன் அப்படி செய்யறார், இப்படி செய்யறார், சாட்சி சொல்லிக்கலாம். ஆனா தேவனுடைய சாட்சி நம்ம கொண்டு செய்யும் போது அநேகர் சொல்வார்கள், அதுதான் தேவ சாட்சி. நம்ம சொல்றது தேவ சாட்சி இல்லை, நம்ம குறித்து மற்றவர்கள் தேவ சாட்சி சொல்றதுதான் தேவனுடைய சாட்சி. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக, அவர் நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. அப்புறம் சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்தரில் குறைந்து இருக்கிறார்கள். பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் குறைந்து இருக்கிறார்களாம். அல்லேலூயா. நம்ம இடத்துல உண்மை இல்ல, உண்மை உள்ள ஜனங்கள் குறைந்து இருக்கிறார்கள் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. பக்தி உள்ளவன் அற்று போகிறான். நம்ம கிட்ட பக்தி இருக்கிற மாதிரி காட்டிக் கொள்கிறோம், ஆனா பக்தி நமக்குள்ள இல்ல, ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ உண்மை உள்ளவர் மனுபுத்திரர்கள் குறைந்து இருக்கிறார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சங்கீதம் 51வது வசனம் 51வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்படுது, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தகாரத்தில் உள்ள ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அல்லேலூயா. தேவன் எப்படி விரும்புறாருன்னா, இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், என் உள்ளத்துல நான் உண்மையா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. என் உள்ளத்துல நான் உண்மையா இருக்கணும் தேவன் விரும்புகிறார். நீ உண்மையாய் தேவனிடத்தில் இருக்கும் போது அந்தகாரத்திலுடைய ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவா. அல்லேலூயா. அந்தகாரம் யாருக்கும் தெரியாத ரகசியங்களை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க உண்மையாய் தேவனிடத்தில் இருக்கும் போது அந்தகாரத்துடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கு உண்மை தேவை. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லப்படுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்போ தேவன் எப்படி இருக்கிறார்னா ஆவியா இருக்கு. அவர் எப்படி தொழுது கொள்ளலாம்? உண்மையாக. நீங்க ஆவியில தொழுது கொள்ளணும்னா முதல்ல உண்மையா இருக்கணும். நீங்க உண்மையா இருந்தா தான் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் நீங்க ஆவியில தொழுது கொள்ள முடியும். முதல்ல நீங்க உண்மையாய் தொழுது கொள்ளுங்க, ஆவி உங்களுக்குள்ள வரும். ஆவியில நீங்க அப்புறம் தொழுது கொள்வீங்க. அல்லேலூயா. அப்போ நான் தேவனை நம்ம தொழுது கொள்ளலாம், உண்மையா இருதயத்துல உண்மை இருக்கணும். உண்மையா நீங்க தொழுது கொள்ளும் போதுதான் தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்வீங்க. அப்ப தேவனுடைய ஆவியில அதுக்கப்புறம் தேவனை நம்ம தொழுது கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப உண்மையாய் தொழுது கொள்ள நம்ம கற்றுக்கொள்ளணும், ஒப்பு கொடுக்கணும், நம்ம பாவங்களை அறிக்கை செய்யணும், தேவனிடத்துல நம்ம இருதயத்தை ஊற்றணும். அல்லேலூயா. திருப்பி ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, பாவத்தை விட்டு விடுகிறவன் வாழ்வடைகிறான். நம்ம பாவத்தை அறிக்கை செய்துட்டு திருப்பி செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டான். ஆண்டவரை இனிமே நான் உமக்காய் ஒப்பு கொடுக்கிற சொல்லி ஆண்டவர்கிட்ட உண்மையா அறிக்கை செய்துட்டு அதை விட்டு அது கிரியை மூலமா காட்டுகிறான், அவன் வாழ்வடைவான்.
அப்ப உண்மையாய் தேவனிடத்துல இருங்க. உங்க பாவங்களை உண்மையா இந்த நாள்ல தேவன் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம பாவங்கள் நம்ம துருவினங்கள் எல்லாம் தேவனிடத்துல அறிக்கை செய்து இந்த நாள்ல இருந்து நம்ம தேவனிடத்துல உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லப்படுது, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை எந்த நோக்கத்தோட தேவன் அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை உங்களை கொண்டுதான் நிறைவேற்றுவார். அதுக்கு நாம உண்மை உள்ளவரா இருக்கணும். நம்ம ஊழியக்காரனா அழைக்கப்பட்டு இருக்கிறோம்னா அந்த ஊழியக்கார பாதையில நம்ம உண்மை உள்ளவரா இருக்கணும். சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, வரும்போது ஸ்டார்டிங்ல அந்த உண்மையோடு இருப்பாங்க, உண்மையாய் தொழுது கொள்வார்கள், உண்மையாய் செபிப்பார்கள், பிறகு திறப்பிலைக்குன்னு வாக்கு கொடுப்பார்கள். கொஞ்சம் வளர்ந்த பிறகு, கொஞ்சம் ஆத்துமாக்கள் வந்த பிறகு, நிறைய பணங்கள் வரும்போது தேவனை தொழுது கொள்வதை அவர்கள் கம்மி பண்ணிட்டு அவருக்கான ஓட்டத்தை ஓட ஆரம்பிப்பார்கள். நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டோம், இனிமே நம்ம அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதை நம்ம சரி பண்ணணும்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும். அப்ப தேவன் உண்மையாய் தொழுது கொள்வதை விட்டு தனக்காக ஓட ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நீங்கள் உண்மையாய் தொழுது கொள்ளுங்க. உன்னை எங்க உயர்த்த நினைக்கணுமோ நீ எதிர்பார்க்கறதுக்கு மேலாக உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா ஆண்டவர் நமக்கு உணர்த்துற காரணம் என்னன்னா, நம்ம தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளணும். உண்மையில்லாத நம்ம தொழுது கொள்ளும் போது தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்காது. ஊழியக்காரா இருக்கிற நாமக்குள்ள தேவனுடைய வல்லமை செயல்படாது. அல்லேலூயா. அதே போல விசுவாசம் இருக்கிற நமக்கு நம்ம உண்மையாய் தொழுது கொள்ளலன்னா நம்முடைய ஜபம் கேட்கப்படாது, நம்ம பிரச்சனைகள் மாறாது, நம்மளுக்குள்ள பிசாசு பிடிகள் விட்டு விலகாது, தத்திர நம்ம நிலைத்திருக்கும். காரணம், நீ உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளவில்லை. உண்மையாய் தொழுது கொண்டீர்களா, இதெல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். காரணம், தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி உங்களிடத்தில் நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்படி, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நம்ம வசனத்தை நல்லா படிக்கிறோம், வசனத்தை நம்ம நல்லா பேசுறதுனால அல்ல, நாவில நம்ம அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவர் எனக்கு இப்படி அற்புதம் செய்யணும், ஆண்டவருக்கு இப்படி செய்யறேன், ஆண்டவருக்கு நான் அப்படி செய்யறேன், ஆண்டவருக்கு நான் இந்த ஊழிய செய்யறேன், என்கிட்ட இது இருக்கு அது இருக்கு, நம்ம ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிற, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு நீ நாவினால அறிக்கை பண்றீங்களே, ஒரு பிரயோஜனமா அல்ல. நான் வசனத்தை நல்லா படிச்சு திராணிக்கு மேல அதை எப்படி சொல்றேன்னா, வசனத்தை எதை கேட்டாலும் எழுந்து சொல்லுவேன், இந்த வசனம் இங்க இருக்கு அந்த வசனம் இருக்குது, ஒரு பிரயோஜனமும் அல்ல. வசனத்தை படிப்பது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நம்ம அதாவது கிரியை என்றால் நீங்க படிச்ச வசனத்தின்படி கை கொண்டு, அதுதான் கிரியைகள், கை கொண்டு நடக்கிறது கிரியைகள். உண்மையான்றா உங்களுக்கே தெரியும், அது தேவனிடத்தில் உண்மையாய் செயல்படுத்தும் போதுதான் ஆண்டவர் அன்பு கூறணும் சொல்லப்படுகிறார். அப்ப வசனத்தை நம்ம எல்லாம் மனப்பாடம் பண்ணி எனக்கு எல்லாம் தெரியுன்றதுனால தேவனிடத்தை நீங்க அன்பு கூறல. நீங்க சாட்சி வாயினால எனக்கு ஆண்டவர் இதை செய்தார் அதை செய்தார், ஆண்டவர் அப்படி இப்படி நீ உயர்த்தி பேசுறதுனால ஆண்டவரத்தில் நீங்க அன்பு கூறல. அது கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அல்லேலூயா. அப்ப கிரியினாலும் உண்மையினாலும் நம்ம அன்பு கூற தெரிஞ்சுக்கொள்ளணும். கிரியைகள், அல்லேலூயா. வார்த்தை நமக்கு என்ன சொல்லிக்கிறது, இந்த பாவத்தை விட்டு விலகுனா அந்த விலகி நீங்க கிரியினால அது உண்மையா அன்பு கூற கடணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ற, பிறருக்காக உங்களால ஒரு காரியம் செய்ய முடியும், இது மற்றவர்களுக்காக செய்ய முடியும், உங்களால முடிந்தால் அந்த காரியத்தை நீங்க செய்யணும், அது கிரியையினால காட்டணும். தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மளால இவனுக்கு உயர்த்த முடியும், உங்களால முடியும், நம்மளோட உயராயிருவான், இவனை உயர்த்தக்கூடாது ஒரு எண்ணம் கெட்ட நமக்குள்ள வருது பாரு. அப்ப தேவன் அறிகிறார், இவன் தகுதி அற்றவன். நம்மளால ஒரு காரியம் முடியும்னா அதை செய்யணும், செயல்பாட்டுல கொண்டு வரணும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் என்னன்னா, நமக்குள்ள யாராவது ஒருத்தர் பெரிய ஆளா வர்றாங்க, அவங்க உயர்றாங்கன்னா அவங்க சுயபலத்தால உயர முடியாது. சுயபலத்தால உயர்கிறவன் எவ்வளவு உயரமா உயர்கிறானோ அவ்வளவு உயரத்துல கீழே தொத்துன்னு கீழே விடுவான், இருக்கிற இடமே தெரியாத போயிடும். ஆனா தேவனால ஒருத்தன் உயர்த்தப்படுகிறான்னா அவரை நீ தடை செய்தீர்கள் என்றால் தேவன் மன கஷ்டப்படுவார்.
அல்லேலூயா. ஏன்னா அவர் ஆண்டவர் ஒரு இடத்துல உயர்த்தி வைக்க நினைப்பார், நீங்க தடை செய்தாலும் அதுக்கும் மேலாக உயர்த்துவார் தேவன். காரணம் என்னன்னா, தேவனால உயர்த்தப்படுகிற ஒரு மனிதனை நீங்கள் தடை செய்யும் போது தேவன் அவர்களை உயர்த்துவார். ஆனா தடை செய்கிறவர்களை, உயர்வை கட்டளையிட்டவர்களை உயர்விலிருந்து கீழே கொண்டு வருவார். காரணம் என்னன்னா, அந்த உயர்வுக்கான தகுதி, உண்மை உன்னிடத்தில் இல்லாத போன காரணத்தினால். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், உண்மையாய் நடந்து கொள்ளணும். தேவனிடத்தில் உண்மையாய் கிரி உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாக அன்பு கூறும் போது தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களிடத்தில் இந்த நாள்ல அன்பாக சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா, நமக்குள்ள இருக்கிற துரு இச்சைகள், தேவையில்லாத எண்ணங்களை விலக்கி உண்மையாய் கிரி உள்ளவர்களா தேவனிடத்தில் வரும்படி தேவனால பேசப்படுகிறார். அப்போ உண்மையாய் இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நாம மையப்படுவதாக. இந்த வார்த்தை உங்க இருதயத்துல கிரியை செய்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் கொடுத்த வார்த்தை ஒருபோதும் கீழே விழாது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம மையப்படுவதாக. நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அடையாள கொண்டு நீர் வெளிப்பட்டதுக்காய் சோத்திரம். இந்த நாள்ல நாங்கள் எங்க துரு இச்சைகளாம் விலக்கி ஆண்டவர் உம்மிடத்தில் உண்மையாய் கிரியுள்ளவரா இருக்க நாங்க பிரயாசப்படுகிறோம்ப்பா. இந்த தேவனா கர்த்தரை எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எங்களுக்கா என்ன நீ திட்டம் வைத்திருக்கிறோ அந்த திட்டத்தை ஆண்டவர் எங்களை குறித்து செய்யும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசிகள் ஆண்டவர் அநேகர் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவர் அவர் உண்மையாய் உம்மிடத்தில் வந்து அந்த போராட்டத்திலிருந்து அவர் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. அவர் பிரச்சனையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்ளுங்க. அந்த மந்திர கட்டுகளிலிருந்து விலக்கி காத்துக் கொள்ளுங்க. அவர் குடும்பத்தை ஆஸ்வதமாய் உயர்த்துங்க அப்பா. அவர்கள் வைத்திருக்கிற திட்டங்களை என் தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு கொண்டே நீங்கள் நிறைவேற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர்கள் நாங்கள் ஒன்றாய் கூடி ஆண்டவரை மன தாழ்த்தி உம்மிடத்தில் உண்மையாயும் கிரி உள்ளவர்களாய் இருக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆவியானவர் எங்களோடு வெளிப்படுவீராக. ஆண்டவரை இதுக்கு எதிராக செயல்படுற மந்திர கட்டுகள், பிசாசின் கிரிகள் நர்சராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறோம். தடைகள்லாம் உடைக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தால. தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. நர்சராகிய இயேசுவின் நாமத்தாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. நம் பிதாவாகிய தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்த ஆவியானவரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கமும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அந்நிய ஐக்கியமும் சகாக்காலம் இயேசு கிறிஸ்து வருகிறவர்களையும் சமாத்தோர் ஆசீர்வாதத்தோடு எப்போது உங்களோடு தங்கி இருப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்றார். அல்லேலூயா. God bless you.